சம்மர் வெக்கேஷனுக்காக எனக்கே தெரியாமல் பசங்க எங்கேயாவது போகலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டுருக்குறாங்க. என்னான்னு கேட்டால் ஒருத்தி ஊட்டின்னு சொல்கிறா, ஒருத்தன் கொடைக்கானல் சொல்கிறான். நிறுத்துங்க, என்கிட்ட ₹1 கூட இல்லை, நான் எங்கேயும் கூப்பிட்டு போக மாட்டேன்னு நான் சொல்லிட்டேம்மா. ப்ளீஸ்மா எங்கேயாவது கூப்பிட்டுட்டு போங்கம்மா, அட்லீஸ்ட் துபாய்க்காவது கூப்பிட்டு போங்கன்னு போங்கம்மான்னு சொல்லிட்டு ஒரு குட்டிவால் சொல்லுது. என் பையன் அட்லீஸ்ட் தீம் பார்க்காவது கூப்பிட்டு போங்கன்னு சொன்னால் சரின்னு சொல்லி நாமளும் இது வரைக்கும் பார்த்ததே இல்லையே, இந்த சாக்கில் நம்மளையும் போய் பார்த்துட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு அங்கே கிளம்பிட்டோம் கைஸ். அங்கே போன உடனே எல்லாருக்கும் என்ட்ரி டிக்கெட் கொடுத்து டேக் போட்டு விட்டாங்க. ஃபஸ்ட்டு என்ட்ரு ஆட உடனே அங்கே ஃப்ரீ ஃபால் ரைடு இருந்துச்சு. அங்கே தான் எல்லோரும் சேர்ந்து போயிட்டோம் கைஸ். இந்த ரைட்டில் வேறு மாதிரி வியூ இருந்துச்சு. நாங்கள் எல்லோரும் என்ஜாய் பண்ணவே கரெக்டாக இருந்துச்சு. அதனால் வீடியோ எடுக்க முடியல கைஸ். ஃபஸ்ட்டு ரைடுக்கு அப்புறம் எங்கே போகலான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கும்போது கரெக்டாக வெளியே வந்தோடனே மேப் போர்டு இருந்துச்சு. அது பார்த்தோடனே நாங்கள் நெக்ஸ்ட்டு ரைடுக்கு போயிட்டோங்க. நெக்ஸ்ட்டு ரைடில் எல்லோரும் போய் உக்காந்துட்டோம். அங்கே பாருங்களேன், எங்கள் அண்ணன், எங்கள் பரம்பரை ராஜ பரம்பரை தான் எங்கள் பரம்பரைன்னு சொல்லி உக்காந்துருக்குறாரு பாருங்களேன். ரைடு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஃபுல் ஃபன்னாக இருந்துச்சு கைஸ். நாங்கள் கத்தக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு அங்கே சாங்கெல்லாம் போட்டு விட்டாங்க. எவ்வளோ ஸ்பீடாக போகுது பாருங்களேன். அப்பாடான்னு சொல்லிட்டு அந்த ரைடு முடிஞ்ச உடனே நெக்ஸ்ட் ரைடுக்கு வந்துட்டோம். அந்த ரைடுக்கு போயிட்டு வந்த உடனே அண்ணன் தலை சுற்றுது, கேராக இருக்குன்னு சொல்லிட்டு உக்காந்துட்டாரு. நானும் எனக்கு ஒரு மாதிரியாக இருந்துச்சு. அப்படி நானும் அண்ணனுக்கு கம்பெனி கொடுக்கறதாக நானும் அங்கேயே உட்காந்துட்டு பசங்க தான் நல்லா என்ஜாய் பண்ணாங்க. அப்போவே சொன்னேன், நான் போகாதுன்னு சொல்லிட்டு என் பொண்ணு அழுதுகிட்டே இருந்தேன். என் பையன் தான் வா நான் இருக்கிறேன்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போயிட்டான் என் பொண்ணை. எல்லாம் ஊரேன்னு சொல்லிகிட்டே வந்தாங்க. சரி நல்லா என்ஜாய் பண்ணாங்கன்னு சொல்லி நான் நினச்சிட்டு இருந்தேன். அவங்க வந்த பிறகு தான் சொல்கிறாங்க, எங்களுக்கு எல்லாம் மரண பீதியாக ஆயிடுச்சுன்னு சொல்கிறாங்க கைஸ். அவங்க அது பார்க்கவே ரொம்ப பயமாக தான் இருந்துச்சு. என் பொண்ணு எப்படி போனாவே எனக்கு சுத்தமாக தெரியல கைஸ். போயிட்டு வந்தோடனே நெக்ஸ்ட்டு எந்த ரைடுக்கு நான் போக மாட்டோமான்னு சொல்லிட்டா கைஸ் அவ. ஆக்சுவலாக நாங்கள் போனது லேட்டு. எங்கே எல்லா ரைடுமே மிஸ் ஆகிடுன்னு சொல்லிட்டு டக்குன்னு சொல்லிட்டு எல்லா ரைடும் அட்டென்ட் பண்ணணுமே சொல்லி டக்குன்னு போயிட்டே இருந்தோம் நாங்கள். அங்கே பார்த்தா நிறைய ஸ்கூலில் இருந்து குட்டி குட்டி பசங்கள்லாம் வந்திருந்தாங்க. நாங்கள் என்னவோ எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு போனோம் கைஸ். ஆனால் அங்கே ஃபுல்லாக வேறு மாதிரி இருந்துச்சு. இது பசங்களுக்காக நான் ஸ்நாக்ஸும் வாட்டர் மிலன் கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்தேன். ரைடு முடிஞ்சோடனே பசங்க வாட்டர் மிலன் சாப்பிட்டு ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு பசங்க அப்படியே ரெஃப்ரெஷ்மெண்ட் ஆகிட்டாங்க. நெக்ஸ்ட்டு ரைடுக்கு போயிட்டாங்க. ஆக்சுவலாக இந்த ரைடுக்கு என் பொண்ணு போக மாட்டேன்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே இருந்தாங்க. என் பையன் சும்மா விடுவானா, இல்லை வா சொல்லிட்டு அடம் பிடிச்சி அவன் கூப்பிட்டுட்டு போயிட்டாங்க. நீ தானே அடம் பிடிச்சி போகணுன்னு சொன்னேன், இப்போ என்ன வரமாட்டேன்னு சொல்கிறேன்னு சொல்லிட்டு அவன் பிடிவாதமாக இழுத்துட்டு போயிட்டாங்க அவளை. அப்புறம் என்னங்க, நான் ஃபோன் எடுத்து வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். நாங்கள் எங்கே போகணுன்னு சொல்லி நம்ம சப்ஸ்கிரைபுக்கு தெரியணும்ல, அதனால நான் வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிட்டேங்க. இது பார்த்தோன்னே தாங்க தெரியுது, ரொம்பவும் பயமாக இருந்துச்சு. எனக்கே பயமாக இருந்துச்சு. இந்த பசங்கள்லாம் எப்படி போயிட்டு வருவாங்கன்னு நானே பயந்துட்டு தான் நின்றுருந்தாங்க. பார்த்தா வந்த பிறகு சொல்கிறாங்க அவங்க, இல்லைம்மா சேஃப்டியாக இருந்துச்சு, ஃபுல் அந்த பெல்ட்டெல்லாம் போட்டு ஃபுல் செக்யூர்டாக இருந்துச்சு, எதுவுமே பயம் இல்லை, நாங்கள் நல்லபடியாக போயிட்டு வந்துட்டோன்னு சொல்கிறாங்கங்க. நெக்ஸ்ட்டு ரைடுக்கு போகலான்னு பார்த்தா க்ளோஸ் பண்ணியிருக்கிறாங்க. இது என்னடா இது க்ளோஸ் பண்ணியிருக்கிறாங்கன்னு பார்த்தா கேபிள் கார் தாங்க அது. ஐயோ அதுதான் நல்லாயிருக்கும், அந்த வியூ பாயிண்ட் நான் பார்க்கறது நல்லா இருக்கும்னு சொல்லி ரொம்ப ஆசையாக வந்தோம். அது பார்த்தா க்ளோஸ் பண்ணியிருக்கிறாங்க. ரொம்ப மூடு அப்செட் ஆகிடுச்சிங்க. இதில் ஒரே ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னா, நாங்கள் போகும்போது எந்த ரைட்லேயும் க்ரௌடே இல்லைங்க. மோஸ்ட்லி நாங்கள் எல்லா ரைடும் டக்குன்னு கவர் பண்ணிட்டோங்க. தீம் பார்க் பரிதாபங்களில் கோபி சுதாகர் போயிட்டு இருந்தார். ஒரு கர்ட் ரைஸ் 200 rupeesன்னு சொல்லிட்டு, அப்படி இருக்குமோன்னு சொல்லிட்டு நானும் போய் ட்ரை பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு நானும் போய் பார்த்தா அங்கேயும் 200 தாங்க இருக்குது. பட் நாங்கள் சாப்பிடலாம் போகல, செக் பண்ண தான் போனோம். ஏன்னா சாப்பிட்டோன்னே ரைட் போக முடியாது. அங்கே எல்லா ஆப்ரேட்டரும் ரைட்டில் நின்று கேட்டுகிட்டே இருக்கிறாங்க என்ட்ரல்லையே, சாப்பிட்டீங்களா இல்லையா, சாப்பிடக்கூடாது, சாப்பிட்டோன்னே வாமிட் வந்துடும்னு சொல்லிட்டு. அதெல்லாம் நாங்கள் சாப்பிட்லங்க. நீங்களும் போனீங்கன்னா சாப்பிடாமையே அட்டென்ட் பண்ணுங்கள். நானும் எங்கள் அண்ணன் அண்ணீர் 3 பேரும் உக்காந்துட்டோம். முடியலன்னு சொல்லிட்டு பசங்க தான் நல்லா என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நான் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். ரைடு போயிட்டுருக்கும்போது ஆப்ரேட்டர் சொன்னார், ஆஃப்டர் 4 இது ரைடெல்லாம் க்ளோஸ், வாட்டர் ரைடெல்லாம் க்ளோஸ் ஆகிடும்னு சொன்னாருங்க. அதுக்காக தானே நாங்கள் வந்தோன்னு சொல்லிட்டு பசங்கள்லாம் வாட்டர் ரைடுக்கு ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ டைம் ஒரு 2 o'clock ஆகிடுச்சு. செம்ம டிஸப்பாயிண்ட் ஆகிடுச்சிங்க. ஏன்னா வாட்டர் ரைடெல்லாம் அங்கே மூடி வச்சுருக்குறாங்க, க்ளோஸ் பண்ணி வச்சுருக்குறாங்கன்னா அதனால் ரொம்ப மூட் அப்செட் ஆகிடுச்சிங்க. பட்
வேவ் ஸ்விம்மிங் பூல் இருந்துச்சு. அங்கே போயிட்டோங்க. அங்கே போயிட்டு செம்மையாக பசங்க என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதை பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப ஹாப்பியாக ஆயிடுச்சு. என்னையும் அண்ணியும் கூப்பிட்டாங்க பசங்க. நாங்கள் வரலப்பான்னு சொன்னால் கேட்கவே மாட்டேங்கிறாங்க. ரொம்ப அடம் பிடிச்சி கம்பல் பண்ணி என்னையும் அண்ணியும் கூப்பிட்டு போயிட்டாங்கங்க பசங்க. எனக்கும் இது தாங்க ஃபஸ்ட் டைம். நானும் இது வரைக்கும் போனதே இல்லைங்க. செம்மையாக இருந்துச்சுங்க இந்த எக்ஸ்பீரியன்ஸு. என்ன ஒரு ப்ளஸ் பாயிண்ட்னா லேடிஸ்க்கு தனியாக ஜென்ஸ்க்கு தனியான்னு இடம் இருந்துச்சு. இதுவே செம்ம செக்யூரிட்டியாக இருந்துச்சு. இதுவே ரொம்ப ப்ளஸ் பாயிண்ட்டாக இருந்துச்சு கைஸ். லாஸ்ட்டில் நயகரா ஃபால்ஸ் ஓப்பன் பண்ணிட்டாங்க. ½ அன் ஹவருக்கு ஒன்ஸ் தான் ஓப்பன் பண்ணுவாங்களாம். தண்ணி வர ஃபோர்ஸில் பக்கத்தில் யார் நிற்கிறாங்கன்னே தெரியலங்க. அவ்வளோ ஃபோர்ஸாக வருதுங்க தண்ணி. நயகரா ஃபால்ஸு தண்ணி செம்ம ஜில்லுன்னு வந்துச்சுங்க. அந்த ஜில்லு தண்ணி நிற்கும்போது மைண்ட் எல்லாம் ரிலாக்ஸ் ஆகி காமாக ஆகிடுச்சிங்க. ரொம்ப ஸ்ட்ரெஸ் பஸ்டாக இருந்துச்சு. மஸ்ட்டு ட்ரைங்க நீங்கள். லாஸ்ட்டாக டீ வந்து குடித்தோம். டீ வந்து செம்மையாக இருந்துச்சு. 20 ரூபீஸ்க்கு ஒர்த்து தாங்க அது. அப்புறம் வந்து நெக்ஸ்ட் ரைடுக்கு வந்துட்டோம். அங்கே சைடில் கடையெல்லாம் இருந்ததுங்க. என் பொண்ணு பார்த்து நின்றுட்டா, ஏதாவது வாங்கி கொடுங்கன்னு. வா எதுவும் வாங்கி கொடுக்க மாட்டேன், உன்னை கூப்பிட்டுட்டு வந்ததே பெரிய விஷயம், இதெல்லாம் வாங்கி கொடுக்கணுமா, வான்னு சொல்லி கூப்பிட்டுட்டு வந்துட்டேங்க. ஃபைனலி எல்லா ரைடும் ஓவர். அல்ஹம்துலில்லாஹ் எல்லா ரைடுக்கும் போயிட்டு வந்துட்டோம் கைஸ். இது ஒரு நியூ எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு கைஸ். இந்த மாதிரி உங்களுக்கும் டைம் கிடைச்சா நீங்களும் போயிட்டு மிஸ் பண்ணாமல் என்ஜாய் பண்ணுங்க கைஸ். இதே மாதிரி ஃபன் அண்ட் என்டர்டெயின்மெண்ட்டான நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் மீட் பண்ணுறேன் கைஸ். அன்டில் தென் டேக் கேர். பாய் ஃப்ரம் குக் வித் விஐபிஸ். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய் கைஸ்.